ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியில் 60 ஆண்டுகள் வாழ்ந்தாரு. இந்த 60 ஆண்டு காலத்தில் பாபா மதிய உணவு பார்த்தீங்கன்னா பக்தர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த உணவுகளை பாபா கதம்ப சாதமாட்ட பண்ணிட்டு தானும் அந்த உணவை பக்தர்களோடு அமர்ந்து பாபா நிம்பர் கிட்ட அமர்ந்து உண்ணுவாரு. உணவு உண்ட பிறகு பாபா எல்லா பக்தர்களையும் வீட்டுக்கு போக சொல்வாரு. பாபா தனிமையில தான் இருப்பாரு. அப்போ நிம்பார் பக்கத்துல பாபா முதுவை சாஞ்சிட்டு திரைய போட்டுருவாரு. அப்போ பாபா பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, மசூதியில யாருமே இருக்க மாட்டாங்க. பாபா ஏன் இப்படி மத்தியானத்துல 2 மணில இருந்து 3 மணி வரையும் ஏன் தனிமையில பாபா இருந்தாரு, ஏன் அந்த இடத்துல பக்தர்கள் இல்லை என்ற ஒரு கதையை தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். இந்த நேரத்துல, அதாவது பாபா தனிமையா இருந்த இந்த நேரத்துல பாபா என்ன பண்ணாரு, தியானம் பண்ணாரா, இல்ல ஏதாவது சிறப்பான பூஜைகள் செஞ்சாரா என்ற ஒரு விரிவான கதையை தான் நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்க போறோம். சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா 60 ஆண்டுகள் பாபா தோரகமாயில வாழ்ந்தாரு. அப்படி பாபா தோரகமாயில 60 ஆண்டுகள் வாழும் பொழுது எண்ணற்ற சாய் பக்தர்கள் பாபாவை பார்க்க தினந்தோறுமே வந்துட்டு இருந்தாங்க. பாபாவை சுத்தி எப்பவும் கூட்டம் நிறைஞ்சவா தான் இருப்பாங்க பக்தர்கள். ஏன்னா அவரை தனிமையில காண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவர் லெண்டி தோட்டத்துக்கு போனா கூட ஒரு 4 பக்தர்கள் போவாங்க. அப்படி பாபா கூட எப்பொழுதும் ஒரு கூட்டமா பக்தர்கள் நிறைஞ்சி இருக்கும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பாபா தன்னுடைய மதிய உணவை அவர் என்ன பண்ணுவார்னா வீடுதோறும் பிச்சை ஏந்தி அவர் தோரகமாய்க்கு வருவாரு. இதனைத் தொடர்ந்து மனிதர்கள், அங்கு ஷிரடியில வாழ்ந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு மக்கள் எல்லாரும் உணவு சமைச்சு தோரகமாய்க்கு கொண்டு வருவாங்க. அது பாபா எல்லா சாதங்களும் ஒன்றாக்கி வைப்பார். சாய்ராம், அதுக்கப்புறமா மத்தியானம் ஆரத்தி போடுவாங்க. ஆரத்தியில பாபா மேடையை நோக்கி அமர்ந்திருப்பாங்க. பக்தர்கள் எல்லாமே கீழ் நோக்கி அமர்ந்திருப்பாங்க. இந்த நிலையில ஆரத்தி முடிச்ச பிறகு பாபா இந்த சாப்பாடை அதாவது கதம்ப சாதத்தை ஒவ்வொரு பக்தர்களுக்குமே பாபா விநியோகம் பண்ணுவாரு. இது இடையில பாத்தீங்கன்னா பாபாவே சமைச்சு தன் பக்தர்களுக்கு உணவு பரிமாறின காட்சி எல்லாமே நம்ம பாபாவுடைய சச்சிரதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். அப்படி பாபா தன் கையிலே சமைச்சு உணவுகளை கொடுத்திருப்பாரு. அதே போல இந்த கதம்ப சாதமும் பக்தர்களுக்கு அந்த தோரகமாயில பாபா வாழ்ந்த மசூதியில பாபா கொடுத்திருப்பாரு. எல்லாம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு ஒவ்வொரு பக்தர் கையிலையும் உதி என்னும் திருநீற்றை கையில கொடுத்து அவங்கள பத்திரமா வீட்டுக்கு போங்க, அடுத்தடுத்து வேலைகள் பாருங்க அப்படின்னு பாபா சொல்லுவாரு. பக்தர்கள் 1 by 1 போன பிறகு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 2 to 3 மணி வரையும் பாபா மசூதிக்குள்ள, அதாவது தோரகமாய் துணிக்கு மேல பாபா நிம்பார க்ளோஸ் பண்ணுவார். என்னன்னா ஒரு திரை போட்டு பாபா க்ளோஸ் பண்ணிருப்பாரு. அந்த படிக்கட்டு தாண்டி மேல யாருமே போக முடியாது. அப்படி பாபா ஏன் அந்த திரையை க்ளோஸ் பண்றாரு அப்படின்ற கேள்வி யாருக்குமே தெரியாத ஒரு புதிரா இருந்தது. பாபா இந்த நேரத்துல, அதாவது மத்தியானம் 2 to 3 மணி வரையும் பாபா திரையை க்ளோஸ் பண்ணி என்ன பண்றாரு, ஒருவேளை தூங்குறாரா, பாபா தியானம் பண்றாரா, இல்ல சிறப்பான பூஜைகள் எல்லாம் செய்யறாரா சொல்லிட்டு பலருக்கும் பல வருஷமா ஒரு கேள்விக்குறியா இருந்தது. சைராம், இந்த தகவலை ஒரு முறை தாஸ்கன் மகாராஜோடைய காதுகளுக்கு போகுது. அப்போ தாஸ்கன் மகாராஜும் மத்தியானம் ஆரத்தியில பாபா கூட உட்கார்ந்து இருக்காரு. ஆரத்தி முடிச்சும் அவர் உணவு சாப்பிடுறாரு. உணவு சாப்பிட்ட பிறகு தாஸ்கனும் மற்ற பக்தர்களோட அவரும் ஷிரடி அந்த தோரகமாய் விட்டு விலகி செல்றாங்க. அப்போ விலகி செல்ற பிறகு பாபா என்ன பண்றாருன்னா திரைய மூடுறாரு. 2 மணில இருந்து 3 மணி வரையும் திரைய க்ளோஸ் பண்றாரு. பாபா ஏன் திரைய க்ளோஸ் பண்றாரு, என்னதான் பண்ணுவார்னு சொல்லிட்டு தாஸ்கன் மனதுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுது. உடனே தாஸ்கன் மகாராஜ் என்ன பண்றாருன்னா மெல்ல தோரகமாய்க்கு சபா மண்டபத்துக்கு வர்றாரு. அப்போ பாபாவுடைய அந்த தோரகமாயில இருக்க அந்த 4 படிக்கட்டும் ஏறி மெல்ல மேல போறாரு. மேல போய் அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ண உடனே பாபா என்ன பண்றாருன்னா தன்னுடைய கையில 10 செம்பு காசுகள் வச்சிருக்காரு கையில. அது கை நுனியில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காசுலயும் அவங்கவுங்க பேரு, அதாவது இப்போ ஷியாமா காசு கொடுத்தாரா ஷியாமாவுடைய பேரு, அதே போல நானா சாஹிப் அந்த காசு கொடுத்தா அவருடைய பேரு, தாஸ்கன் காசு கொடுத்திருந்தா அவங்களுடைய பேரு, காக்கா மகாஜினி காசு கொடுத்திருந்தா அவங்களுடைய பேரு, அந்தந்த பேரை சொல்லி அவங்க காசை கொடுத்து அந்த காசை தன்னுடைய கை நுனியால பக்தர்கள் கொடுத்த அந்த செப்பு காசுகளை தேய்ச்சி அவங்களுடைய தோஷத்தையும் அவங்களுடைய பாவத்தையும் பாபா இந்த நேரத்துல, அதாவது மத்தியானம் உணவு இடைவேளைக்கு அப்புறம் 2 to 3 மணி வரையும் பாபா இந்த வேலையில தான் ஒவ்வொரு நாளுமே தோரகமாயில ஈடுபட்டார். இதனை கண்ட தாஸ்கன் மகாராஜ் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த ஒரு நிலையில அவர் நிக்கிறார். பாபாவை பார்த்த உடனே பாபா இந்த நேரத்துல தியானத்துல இருப்பாரா, அவரை நம்ம தொந்தரவு பண்ணிட்டோமே. ஆனால் இந்த நிலையிலும், அதாவது மத்தியானம் உணவு இடைவேளைய நிலையிலும்
தன்னுடைய பக்தர் நலனில் தான் பாபா வந்து பெருசா அக்கறை எடுத்தார். இந்த 1 மணி நேரம் கூட என்னுடைய பக்தரோட நலனில நான் பெருசா அக்கறை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பாபா என்ன பண்றாருன்னா, இந்த நேரத்திலும் பக்தர்கள் தட்சணையா கொடுத்த அந்த நாணயங்களை, ஒவ்வொரு பக்தர்கள் கொடுத்த நாணயமும் பாபாவுக்கு தெரியும். அதனால ஒவ்வொரு பக்தர்கள் கொடுத்த அந்த பொன்னான நாணயம் எடுத்து கையில எடுத்து தன்னுடைய கை நுனி விரலை வச்சுட்டு அவங்களுடைய பேரை சொல்லி உச்சரிக்கும் பொழுது அவங்களுடைய தோஷங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா இன்னல்களும் விலகும் என்பது பாபாவுடைய உறுதியான தீர்ப்பு. பாபா எந்த நிலையிலுமே தன்னுடைய பக்தர்களை வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது. அதே போலதான் இந்த 1 மணி நேரம் இடைவேளை பாபா தூங்குறது கூட கிடையாது. இந்த நேரத்திலையும் தன்னுடைய பக்தருக்காகவே அவர் வாழ்ந்திருக்காரு, இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்காரு. அப்படிப்பட்ட தூய பரம்பொருள் தான் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா. அவருடைய பக்தர்களா இருக்க நாம் அனைவருமே எப்பொழுதும் அவருடைய நாமங்களையும் அவருடைய முக்கியமான ஸ்ரீ சாய் சச்சரத்துல வர அனைத்து வார்த்தைகளும் நம்ம மனசுல வந்து எப்பொழுதும் நினைவு வைத்துக்கணும். சைராம். அதே போல பார்த்தோம்னா 3 மணிக்கு மேல தூரகமாயில இருக்க அந்த திரையை வந்து பாபா வந்து திறந்துருவாரு. 3 மணிக்கு அப்புறம் பாபா வந்து தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாரு. இது ஒவ்வொரு நாளும் ஷிரடியில வந்து நடைபெற்றது. அந்த 1 மணி நேரம் இடைவெளியில கூட தன்னுடைய பக்தருக்காகவே பாபா வாழ்ந்திருக்காரு. அப்படிப்பட்ட தூய ஆத்மாவை நம்ம என்னைக்குமே வணங்குவோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லாஹ் மலிக்.